மெட்டீரியல் காஸ்டிங்கில் டோட்டலாக 6 கான்செப்ட்ஸ் இருக்குது. கான்செப்ட்ஸில் 6 டைப் ஆஃப் சம்ஸ் இருக்குது. என்னென்னா EOQ ரிலேட்டட் சம்ஸு, இன்வென்ட்ரி லெவல்ஸ்னால் அந்த ரீஆர்டர் லெவல், அந்த மாதிரி ஃபார்முலாஸ், ரீஆர்டர் லெவல், ரீஆர்டர் குவான்டிட்டி, மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் எவ்வளோ இருக்குது, மினிமம் ஸ்டாக்லாம் அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி போடுறது. மெட்டீரியல் டர்ன் ஓவர் ரேஷியோ அதில் 2-3 சம்ஸ் தான் இருக்குது. அண்ட் தென் ஸ்டோர்ஸ் லெஜர், FIFO, LIFO, வெயிட்டட் ஆவரேஜ் அந்த மெத்தடில் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறதுன்ற சம்ஸு. அண்ட் தென் மெட்டீரியல் காஸ்ட் கேல்குலேஷன் அந்த சம்ஸும் ப்ரிட்டி ஈஸி தான், ஒன்றும் பெருசாக அதில் எதுவுமே இல்லை. அண்ட் தென் ABC அனாலிசிஸ், எது வந்து ஃபஸ்ட் ரேங்கிங், செகண்ட் ரேங்கிங், எது வந்து இந்த மாதிரி ரேங்கிங் வைஸ் ரீக்ளாஸிஃபை பண்ணுற சம்ஸு. டோட்டலாக 6 டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் இருக்குது. இப்போ அடுத்தடுத்து வரதில் வந்து நான் ஒரு சம்ஸாக இல்லுஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிட்டு அண்ட் தென் ப்ராக்டிகல்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் ஒரு சம்ஸாக சால்வ் பண்ணி காட்டுறேன். டைம் இருந்தால் நான் பாஸ் கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணும்போது முடிஞ்சால் வீடியோ எடுத்து அதுவும் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு.